மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்லது திமுக அதற்கு சொந்தம் கொண்டாடுவது இதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாததெல்லாம். அதாவது சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு அரசு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தது இப்போ இருக்கின்ற மோடி அவர்கள் அரசு தான். இவ்வளோ காலமாக காங்கிரஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்களே இந்தியாவை, ஏன் அறிவிக்கல இவ்வளோ காலமா? நான் அப்பொழுது அமைச்சராக இருந்த நேரத்தில் அப்போ இருக்கின்ற உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அவரிடம் சென்று எப்படியாவது வலியுறுத்தி 140 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையெழுத்து போட்டு 2011 எடுக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று பல முறை கேட்டு வலியுறுத்தி எவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம். அதன் பிறகு அதை ஏற்றுக்கொண்டு கடைசியாக அது சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சர்வேன்னு மாற்றிட்டாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது ஹோம் மினிஸ்ட்ரி நடத்தணும். ஆனால் அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கு பட்ஜெட்டும் கிடையாது, ஆட்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதன் பிறகு ஏதோ ஒரு நடத்தினாங்க, அது வெளியில் கூட விட முடியாத ஒரு சூழல், ஏதோ ஒன்று கணக்கு நடத்தினாங்க, அவ்வளோதான். அது ஜாதிவாரி கணக்கு இல்லை. அப்போது திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியாக இருந்தது அப்போ அறிவிச்ச நேரத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க?